சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஐயப்பன பற்றி நெறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சபரிமலைக்கு நம்ம எடுத்து செல்லக்கூடிய இருமுடியில இருக்கக்கூடிய பொருட்கள முறையா யார் யாருக்கு படைக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும். இத பத்தி தான் பார்க்க போறோம். சபரிமலையில சுவாமி ஐயப்பன தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு நல்ல இடத்துல, அதாவது தங்குறதுக்கான இடத்துல இருமுடிகள அங்க வச்சு கொஞ்சம் ஓய்வுக்கு அப்புறமா குருநாதர் சுவாமிமார்களுக்கு எதிர்ல கற்பூர ஆரத்தி காட்டி சரணம் சொல்லி இருமுடிகள பிரிக்கணும். இருமுடிய பிரிச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருந்த பொருட்கள கீழ்க்கண்ட தெய்வங்களுக்கு படைச்சு, பதிலுக்கு அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்த வீட்டுக்கும் எடுத்துட்டு வரணும். ஐயப்ப சுவாமிக்கு நெய்யி, மஞ்ச மாதாவுக்கு மஞ்சள் தூள், குங்குமம், காதோலை, கருகமணி, கன்னடக்கம், ஜாக்கெட் துணி, மஞ்சள் கிழங்கு. அடுத்ததா பச்சரிசி, அச்சு வெல்லம் தேவஸ்தான அன்னதான கவுண்டர்ல கொடுத்தா, அதுக்கு பதிலா சர்க்கரை பொங்கல் தருவாங்க. சுவாமிகள் அத சாப்பிட்டுக்கலாம். 18ஆம் படி கிட்டக்க இருக்கக்கூடிய மரத்துக்கு எதிர்ல வாவர சுவாமி நடை இருக்கும். அங்க மிளகு, பன்னீர், அதாவது சில சாமிகள் பன்னீர தெளிச்சுட்டு போவாங்க. இது தவறு. ஊதுபத்தி, அத்தர், ஜவ்வாது மற்றும் வாசனை திரவியங்கள கொடுக்கணும். சபரிமலை மேல் சாந்தி அவங்களுக்கு கற்கண்டு, முந்திரி, திராட்சை, பேரீட்சை, நெல் பொரி, அவல் பொரி இது எல்லாத்தையும் கொடுத்து ஆசி வாங்கணும். மேல் சாந்திய பார்க்கிறதுக்கு சிரமமா இருந்ததுன்னா, அங்கங்க வைத்திருக்கக்கூடிய தேவஸ்தான அகண்ட பாத்திரத்துல அத போட்டுடணும். விபூதிய மஞ்சமாதா கோவில் வளாகத்துல இருக்கக்கூடிய மணிமண்டபத்துல சுற்றும் தூவி, அங்க இருக்கக்கூடிய விபூதி கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம். ஐயப்ப சாமி யோக நிஷ்டையில கடைசியா ஜீவ ஐக்கியமான இடம் ஐயப்பனோட ஜீவ சமாதி தான். மணிமண்டபம் ஆற்றல் நிறைஞ்சது. அதுல கிடைக்கக்கூடிய விபூதி சக்தி வாய்ந்தது. இந்த பொருட்கள்ல பச்சரிசி சிறிதளவு, முந்திரி, திராட்சை, அச்சு வெல்லம் இது எல்லாத்தையும் எடுத்து இருமுடி பையில வச்சு வீட்டுக்கு வந்து அத சர்க்கரை பொங்கலா செஞ்சு ஐயப்ப சுவாமிக்கு படைச்சு, அதுக்கப்புறமா எல்லாருமே அத சாப்பிட்டு உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஐயப்பனோட அருளையும் நீங்க பெறலாம். விபூதி, மஞ்சமாதா மஞ்சள், ஒரு ஜாக்கெட் துணி இது எல்லாத்தையும் பிரசாதமா வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். திருமண தடை இருக்கக்கூடிய பெண்களும், குழந்தை இல்லாத பெண்களும் இந்த ஜாக்கெட்ட அணிஞ்சுக்கிட்டா அவங்களோட வேண்டுதல் விரைவில நிறைவேறிடும். நெய் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய்ய பிரசாதமா கொடுப்பாங்க. அதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே பிரசாதமா கொடுக்கலாம். முக்கியமான விஷயம், நெய்ய அசைவ உணவுகள்ல கலந்து சாப்பிடக்கூடாது மற்றும் பிரசாத நெய்ய பூஜை அறையில மட்டும்தான் வைக்கணும். சில சுவாமிகள் அபிஷேக பொருட்கள மொத்தமா அன்னதான உண்டியல்ல போட்டுடுறாங்க. இது தவறான செயல்முறை. பதிவுல சொன்ன எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்க மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சுவாமி ஐயப்பனோட அருளாசி பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஐயப்பன் பற்றின இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.